பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான வேத வசனம் ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 22வது வசனம். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடி வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாய் முடிய பண்ணினார். அன்பானவர்களே, இன்றைக்கு அநேக சூழ்நிலையில் அநேகர் நமக்கு தீமை செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்மளுடைய படிப்பிலும் தீமை நடக்கிறது. நம்மளுடைய வேலை ஸ்தலத்திலும் நம்ம கீழே இறங்க வேண்டும், வேலையை விட்டு வெளியே போகணும்னு சொல்லி நமக்கு விரோதமாக எவ்வளோ தீமை செய்கிறாங்க. சொந்த குடும்பத்தில் நமக்கு தீமை செய்கிறாங்க. உறவினர்கள் மத்தியில் தீமை நமக்கு விரோதமாக இருக்கிறது. நாம் தீங்கை அனுபவிக்கிற ஒரு நபராய் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் நிச்சயமாய் சோர்ந்து போகாதீங்க. யோசேப்பினுடைய வாழ்க்கையில சொந்த சகோதரர்கள் தீமை செய்தார்கள். யோசேப்பினுடைய வாழ்க்கையில சொந்த குடும்பமே யோசேப்பை உதறி தள்ளினது. யோசேப்பை அடிமைத்தனத்துக்காக அவனை விற்றார்கள். யோசேப்பு வெறுங்கையாய் எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு வெறுமையாக்கப்பட்டு அடிமைத்தனத்தில் இருந்த பொழுதும் தன் சரீரத்தை பாவத்துக்கு உட்படுத்தாதபடிக்கு காத்து கொண்டான். இன்னைக்கு அநேகர் நமக்கு தீமை செய்யும் பொழுது நாம் அந்த தீமையை தாங்கிக் கொள்ள முடியாமல் கோபப்படுகிறோம், எரிச்சல் அடைகிறோம், வீணான வார்த்தைகளை பேசி பாவம் செய்து விடுகிறோம். நாம் பாவம் செய்யாமல் அப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்மளுடைய சரீரத்தை நாம் காத்து கொள்ளுவோம் என்றால் நிச்சயமாகவே நம்மளுடைய தேவனாகிய கர்த்தர் தலைகளை உயர்த்துவார். யாரெல்லாம் நமக்கு தீமை செய்தார்களோ அவர்களை அனைவரையும் பாதுகாக்கவும், அவர்களை போஷிக்கவும், அவர்களுடைய வாழ்க்கையில நாம் தான் துணையாய் நிறுத்தவும் கர்த்தர் நம் தலைகளை உயர்த்துவார். ஏனென்றால் தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில நன்மை செய்ய அறிந்திருக்கிறார். நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு நன்மை செய்வார். நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. உங்களுக்கு விரோதமாய் தீமை செய்தவர்களை கண்டு அழாதீங்க, புலம்பாதீங்க. உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் உங்களுக்கு சொன்னபடி உங்கள் வாழ்க்கையில நீங்கள் பட்ட எல்லா உபத்திரவங்களுக்கு ஈடா நிச்சயமாய் நன்மையினால் உங்களை முடிசூட்டுவார். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. யோசேப்பை போல உயர்ந்த ஸ்தலத்தில் இருப்பீங்க. நீங்கள் தேவனுக்கு பயப்படுங்க. தேவனுடைய சமூகத்தில் உங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.